ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். நீங்கள் செய்கிற ரசம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன் நீங்கள் வீடியோவோ போடக்கூடாதுன்னு கேட்டதுனால இந்த வீடியோ போடுறேங்க. இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கலாங்க. பூண்டை வந்து இடிக்கல்ல இடிச்சிக்கலாம். மிளகு சீரகத்தை வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுக்கிறேங்க. லெமன் சைஸ் புளி எடுத்துங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இடிக்கல்ல நம்ம இடிச்சிக்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்து ஒரு பல்ஸ் மோடில் நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. கல் உப்பு போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிங்க. ஆயில் நல்லா சூடானோடனே கடுகு உளுத்து பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த மிக்சியிலேருந்து மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் பொரிட்டங்க. இப்போ பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெயில் நல்லா வதங்கினாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெருங்காயம் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தக்காளி மசினுங்க, அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசிட்டோம் பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. ஏற்கனவே நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். உப்பும் புளிப்பும் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். அது செக் பண்ண பிறகு தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமானது கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கைப்பிடி போடுங்க. இதுதான் ஃப்ளேவர் கொடுக்குது, ரசத்துக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொதிக்கக்கூடாது. இந்த பொங்கு கூடும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதாவது நுர மாதிரி வரும், காண்பிக்கிறேன் பாருங்கள். பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அதாங்க ரசம் ரெடி. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.